நம்மலாம் சின்ன வயசுல வீட்டை சுத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்போம், ஜாலியா விளையாண்டு இருப்போம். ஆனா இப்ப இருக்கிற பசங்க வீட்டை தாண்டி வெளியே வரதே இல்லை. அப்படியே விளையாண்டாலும் வீட்டுக்குள்ள வீடியோ கேம்ஸ் விளையாடுறதோட சரி. அதனால சைல்ட்ஹுட்ல நிறைய விஷயத்த அவங்க மிஸ் பண்றாங்க. அப்படி இல்லாம ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட, குழந்தைகளோட சந்தோஷமா 1 மணி நேரம் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ். ஸோ இந்த வாரம் 3 ஃபேமிலி 4 ரவுண்ட். ஃபர்ஸ்ட் சொல்வதெல்லாம் உண்மை, அடுத்ததா ஒய்திஸ் கொலவரி, 3ஆவதா ஆகா என்ன பொருத்தம், 4ஆவதா லக்கா கிக்கா. ஃபர்ஸ்ட் சொல்வதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? பிரதோஷா. அது கண்ணு அப்படி பாக்குற? என்ன படிக்கிற? எத்தனை வருஷமா கண்ணாடி போட்டிருக்க? 5 வாட்டியா? உனக்கும் பல்ல காணோம். என்னடா வரவங்க யாருக்குமே பல்லு இல்ல, இதே போடுந்தது. பயமா இல்லையா உனக்கு பல்லு விழுந்தப்ப? பொய் சொல்ல, நீ அழுதுருக்கியாமே. அம்மா சொன்னாங்க பல்லு விழுந்து அழுன்னு அழுது எங்களை எல்லாம் தூங்க. பொய் சொல்லாத. மெஷின் எடுத்து வந்து வைக்கட்டுமா? ஆகுறியா? உனக்கு பல்லு பொய் சொல்றியா? இப்போ மிஷின் எடுங்க அவ்வளவுதான். நீ மெஷின் வைக்கிறான், உனக்கு நீ பல்லு எப்போ விழுந்தது, நீ அழுதியா இல்லைங்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான். சரியா? ரெடியா? பிரதோஷ், அந்த ஹெல்மெட் என்னன்னு தெரியுமா உனக்கு? எதுக்குன்னு தெரியுமா? பொய் சொன்னா எரியும்ல. ஓகே, பிரதோஷ்க்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால பொய் சொல்லக்கூடாது. சரியா? யாரெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. சரி, என்ன பொண்ணுங்க பேரே இல்ல? பொண்ணுங்க பிடிக்காதா? இது வரைக்கும் உனக்கு ஒரு பொண்ணு கூட பிடிக்காதா? ஆமா. நல்லா யோசிச்சு சொல்லு. ஆமா. ஸ்கூல்ல பொண்ணுங்களா இருக்காங்களா? பேசுவியா நீ அவங்க கிட்ட? பேசவே மாட்டியா? ஏமா பேசவே மாட்ட? உங்க பையனுக்கு பொண்ணே பிடிக்காதா? பிடிக்காதா? எனக்காவது கேட்டிருக்கீங்களா ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு? ஒருவேளை உங்க வீட்டுக்கார மாதிரியோ? என்ன சார் நீங்க வீரப்ப மாதிரி சிரிக்கிறீங்க? நமக்கெல்லாம் அப்படி இல்லைங்க. சரி, பசங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட் உனக்கு இல்ல? ஆமா. சரி, வீட்டுல நிறைய பொய் சொல்லுவியா? பொய் சொல்லுங்க. என்ன பொய்லாம் சொல்லுவ? வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குதும்பியா? எதுக்கு இந்த மாதிரி டிராமாலாம் பண்ற? சும்மாவா? பிரதோஷ்க்கு எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல்ல? EVS மிஸ் தான் பிடிக்குமா? ஓகே, எந்த மிஸ் பிடிக்காது? இங்கிலீஷ் மிஸ் பிடிக்காதா? ஏன்? நீங்க சொல்லுங்க. நீ தானே சொல்லணும். உன் இங்கிலீஷ் மிஸ் பிடிக்காதுக்கு நான் அப்புறம் காரணம் சொல்றது? அது தெரியாது எனக்கு தான். என்னடா அது? என்னைக்காவது பேசியிருக்கியா உன் இங்கிலீஷ் மிஸ்ட? பாத்ரூம் வந்தா பாத்ரூம் கேட்பேன். சரி, படிக்கிறது பிடிக்குமா? தப்பு. தப்பா? அது நான் சொல்லணும். தப்பு. படிக்கிறது பிடிக்குமா? பிடிக்காது. பிடிக்காதா? ஏன்னு கேட்டா தெரியாதுன்னு சொன்னேன், ஊசி போட்டுருவோம். சொல்லு, ஏன் படிக்கிறது பிடிக்காது? டெய்லி எழுதிக்கிட்டே இருக்கணும். இங்கிலீஷ் பீரியட்ல எழுதிக்கிட்டு இருக்கணும். சரி. EVS பீரியட்ல எழுதிக்கிட்டு இருக்கணும். மேத்ஸ் வந்தோடனே எழுதணும். சோ எழுதுறது தான் உன் பிரச்சனை இல்ல? அதான் பிடிக்க மாட்டேங்குது. ஆமா. சரி, ஸ்கூல்ல எந்த பையன் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்? கனிஷ்க்கு என்ன டார்ச்சர் பண்றான் உன்னை? வீட்டுக்கு எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருப்பான். சும்மா தள்ளி விடுவான். அதான் அவனோட விளையாட்டு. சரி, நீ இந்த மாதிரி யாரையாவது அடிக்கிறது தள்ளி விடுறதெல்லாம் பண்ணுவியா? தப்பு. நான் பண்ண மாட்டேன். நான் பண்ண மாட்டேன். பண்ணுவேன். ரொம்ப அட்ஜஸ்டபிளா இருக்கான் அவன். பண்ணுவியா? அப்ப அதுவும் தப்பு தானே? அப்ப ஏன் அதுவும் நீ மட்டும் பண்ற? உனக்கு பிடிக்காத மாதிரி தானே அவனுக்கு பிடிக்காம இருக்கும். எனக்கும் வந்துச்சு, நான் அவன் அடிப்பான், அவன் என்ன அடிப்பான். அடிப்பீங்களா? ரெண்டே மாறி மாறி அடிச்சுக்க வேண்டியதான். ஆமா. உன் அப்பா அம்மா கிட்ட பிரதோஷ்க்கு பிடிக்காத விஷயம் தான் இருக்கா? திட்டுறது, அடிக்கிறது. யார் உன்னை ரொம்ப அடிக்கிறா? அப்பாவும் அம்மாவும். எங்களா அவங்க? மேடம், நீங்க அடிக்கிறீங்களா மேடம் பையனை? தப்பு செஞ்சா. என்ன மாதிரி தப்பு பண்ணுவான் பையன்? ஏமாத்துவான் நிறைய. டேய், ஏமாத்துவியா? என்னெல்லாம் ஏமாத்துவ? அப்பா வரும்போது நான் தூங்குற மாதிரி ஆக்ட் கொடுப்பேன். அப்பா போனோடனே நான் எழுந்துப்பேன். எதுக்கு அப்பா வரும்போது தூங்குற மாதிரி ஆக்ட் கொடுக்குற? அவர் திட்டிக்கிட்டே இருப்பாரு. ஐயோ, அப்பா சார், நீங்க வரும்போது அவன் தூக்க வர மாதிரி நடிக்கிறான். நீங்க சும்மா இருக்கும்போது திட்டுறீங்களா? அப்படியா சார்? ஆனா சிரிச்ச முகமா இருக்கிறாரு, அவர் திட்டுவாருங்கிற. சரி, அண்ணா கிட்ட என்ன பிடிக்காது உனக்கு? அடிக்கிறது. அண்ணாவும் அடிப்பானா அவனை? சரி, அண்ணா வீட்டுக்கு ஏதாவது தெரியாம ஒளிச்சு வச்சிருக்கானா உனக்கு மட்டும் தெரியுற மாதிரி? நிறைய வச்சு. என்னது? காசு வந்து திருடுவான். வாடா வாடா, காசை திருடுவான் அவன். அதுக்கப்புறம் காசுல ஒழிச்சு வைப்பான். அதுக்கப்புறம் நான் காசை சேர்த்து வச்சிடலாம். அவன் தான் வச்சுட்டு எந்த வேணும்ட்டு வச்சுட்டு எங்க அம்மா கிட்ட மாட்ட வைப்பான்.
சரி பிரதோஷ், இப்போ உங்க அண்ணா காசு திருடுறான்ல, உனக்கு தெரியுது இல்ல, நீ போய் அம்மா கிட்ட சொல்ல மாட்டியா? அப்பதான் அம்மா ஆபீஸ் போயிடுவாங்க. ஆபீஸ் போனா வீட்டுக்கு வருவாங்களாடா? அதுக்குள்ள மறந்து போயிடுவேன். உன்கிட்ட கேட்டா சொல்றேன், உங்க அண்ணன் இருக்கானே அவன்கிட்ட கேட்போம். எங்க உன் பேர் என்ன? சந்தோஷ். சந்தோஷ். காசுல எடுக்கிறியாமே? அவன் எடுத்ததுக்கு என்ன சொல்லுவான்? டேய் என்னடா மாறி மாறி சொல்றீங்க? அப்படிதான் சொல்லுவான். நீ இது வரைக்கும் காசு எடுத்திருக்கியா வீடு தெரியாம? எடுத்திருக்கல? எவ்வளவு எடுத்த? தெரியாது. என்னங்கடா இத பெருமையா பேசுறீங்க? இதெல்லாம் பண்றானுங்களா ரெண்டு பேரும்? இல்ல ஒரு பாக்ஸ்ல கேஷ் இருக்கும். சோ வேணுங்கிறது வரைக்கும் அவங்க எடுத்துட்டு மிச்சம் அதுல இருக்கும். ஆனா அந்த பசங்க உங்களுக்கு தெரியாம இருக்கிறாங்களாமே? தெரியாத வரைக்கும் நல்லது. விட்டுரு. தெரிஞ்சாலும் நாங்க தெரியாத மாதிரியே இருந்துக்கிறது தான் இல்ல? சரி பிரதோஷ், இப்படி கை வச்சுக்கோ. இனிமே பொண்ணுங்க கிட்ட சண்டை போட மாட்டேன். ஓகே. காசு திருட மாட்டேன். நல்ல பையனா இருப்பேன். சரி சாக்லேட் எடுத்துக்கோ. எவ்வளவு சாக்லேட் எடுத்துக்கோ? 2 போதுமா? ஓகே. பிரதோஷ தொடர்ந்து அடுத்ததா சொல்றதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னடா? சஞ்சனா. சஞ்சனா என்ன படிக்கிறா? 2D. 2Dயா? என்னமா 2D 3D ஏதோ சொல்ற? செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஓ செகண்ட் ஸ்டாண்டர்ட் டி செக்ஷனா? ஓ அத பத்தி நீங்க 2D ன்னு சொல்லிருக்கீங்களா? எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும் உனக்கு? சிவகார்த்திகேயன். எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சிவகார்த்திகேயனோடது? மான் கராத்தே. என்ன பாட்டு? வா, நீங்க கொஞ்சம் ரொமான்டிக் நம்பர்ஸ் தான் கேக்குறீங்க போல இருக்கு. டார்லிங் நம்பர்லாம் வேணாமா? அது அப்புறம் என்னதான் பண்ணுவ நீ? வீட்லயா எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு டிவி ஷோக்கு வந்த? நாடி தான் பண்ணுவேன். எது? குறும்பு பண்ணுவியா? பாத்தியா? அப்ப எங்க ஷோக்கு வந்து வெறும் குறும்பு தான் பண்ணுவேன். பாட்டு பாட மாட்டேன், டான்ஸ் பண்ண மாட்டேன். அப்படியா? மியூசிக் போட்டீங்கன்னா டான்ஸ் ஆடுவேன். அப்படியா? இத முதல்ல சொல்லணுமா இல்லையா? ஓகே, பாப்பா மியூசிக் போட்டா டான்ஸ் ஆடுமா? சஞ்சனா என்ன ஷோல தான் பண்ணுவேன். ஷோல தானா? ஓகே ரைட். அப்ப ஷோ ஆரம்பிச்சிடுடா. சஞ்சனா போய் சொல்லுவியா? போய் சொன்னா லைட் எரியும். நல்லா யோசிச்சு சொல்லு. சஞ்சனா போய் சொல்லுவியா? நிறைய வாட்டி சொல்லிருக்கியா? சூப்பர்ரா. என்ன மாதிரி போய்லாம் சொல்லிட்டு இருக்க வீட்ல எப்ப பார்த்தாலும்? படிக்கும் போது வந்து எனக்கு வயிறு வலிக்கு தூங்குறேன் போய் தூங்கிடுவேன். தூங்கிடுவியா? சரி கிளாஸ்ல யாருக்கிட்ட அதிகமா பேசிட்டே இருப்ப? பிரித்திக். பிரித்திக் பிடிக்குமா உனக்கு? ஏன் பிடிக்கும்? யூகேஜிலேருந்தே அவனோட வச்சிருந்தான். பிரித்திக் பாக்குறதுக்கு எப்படி இருப்பான்? பிரித்திக் ரோஷன் மாதிரி இருப்பானா? எல்கேஜி படிக்கிற சைஸ்ல இருப்பான். எல்கேஜி படிக்கிற சைஸ்ல இருப்பானா? நானா செகண்ட் ஸ்டாண்டர்ட். சரி ஓகே. பிரித்திக் ஏன் பிடிக்கும் உனக்கு? ஏன்னா அவன் பர்த்டேக்கு எனக்கு 2 சாக்லேட் கொடுத்தா நான் அவன் பர்த்டேக்கு 2 சாக்லேட். இது நல்ல ஒரு காரணம். கை தட்டுங்க. இதுக்கு மேல ஒரு மனுஷனை எதுக்கு பிடிக்கணும்? பர்த்டேக்கு 2 சாக்லேட் கொடுத்துருக்கான், அப்புறம் பிடிக்கலன்னா எப்படி? பிரித்திக் அழகா இருப்பானா பாக்குறதுக்கு? எப்படி இருப்பான்? எலி மாதிரி இருப்பான். எலி மாதிரியா? பிரித்திக் இங்க இருக்கானா? பிரித்திக் ஸ்கூலுக்கு போயிட்டான். வீட்ல நீ மட்டும் தான் ஹோம்வொர்க் பண்ணுவியா இல்ல யாராவது ஒரு ஹோம்வொர்க் பண்ணி கொடுப்பாங்களா? நானே தான் பண்ணுவேன். எங்க அம்மா ரஃப் நோட் எழுதி தருவாங்க. அதை காப்பி வச்சு நான் என்னோட கிளாஸ் ஒர்க்ல எழுதிடுவேன். ஏன் உங்க அம்மாவே டைரக்டா அந்த நோட்ல போடக்கூடாது? மிஸ் திட்டுவாங்க. இப்ப தெரிஞ்சிருச்சு. இப்ப மிஸ் திட்ட மாட்டாங்களா? எந்த மிஸ்? மேக்னா மிஸ். அவங்க வரல. ஓ அந்த தைரியமா உனக்கு? இப்ப டிவில பாத்துருப்பாங்களே மேக்னா மிஸ். சரி யாரெல்லாம் பிடிக்காது வீட்ல உனக்கு? எங்க அக்கா. அக்கா பேர் என்ன? காவ்யா. ஏன் உன்னை பிடிக்கலங்கிற? அவ என்ன பண்ற நீ? சில டைம் சண்டை போடுவோம். சண்டைனா எப்படி? பேசிக்கிறதா அடிச்சுக்கிறதா? முதல்ல பேசிதான் ஆரம்பிக்கும், அப்புறம் அடி கை கலப்புகள் எல்லாம் நடக்கும். அடி தடியலாமா? டேப் லேப்டாப்புக்கு தான் ஃபைட் பண்ணிட்டு இருப்போம். இப்பெல்லாம் பிரச்சனை. நாங்களாம் பொம்மைக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்பெல்லாம் லேப்டாப்புக்கு சண்டை போடுறீங்க நீங்க. சரி உனக்கு ஒரு பையனா எப்படி இருக்கணும்? ஃபேஷனா இருக்கணுமா? எப்படி இருக்கிறது ஃபேஷன்? ஆனா லெகின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டா ஃபேஷனா. பையன் லெகின்ஸ் போடணுமா? இல்ல நான் கேர்ள்ஸ் லெகின்ஸ் போனா பாய்ஸ் வந்து ஜீன்ஸ் அந்த மாதிரி பேண்ட் போடணும். அப்படி இருந்தா பிடிக்குமா? நான் ஃபேஷனா இருக்கனா? கொஞ்சம். ஏன் என்ன என் ஃபேஷனுக்கு என்ன குறை கண்ட நீ? கருப்பு கலர்ல இருக்கீங்க. ஐயோ எவ்வளவு மேக்கப் போட்டாலும் கண்டுபிடிச்சேன். இப்ப கருப்பா இருந்தா உனக்கு பிடிக்காதா? பிடிக்காதே. நீ வெள்ளையா இருக்கியா? லேசா தான் இருக்கேன். இதுக்காகவே கை தட்டுங்க. உனக்கு இந்த வெள்ளை போதுமா? இன்னும் நிறைய வெள்ளையாகணும்னு ஆசைப்படுறியா? நிறைய விளையாடணும். யார் மாதிரி? எங்க அம்மா மாதிரி. உங்க அம்மா விட நீ வெள்ளையா இருக்கியாமா இப்போ? ஏன்னா எங்க அம்மா எப்பவுமே மாவு போடுறாங்க, அதனால வெள்ளையா இருக்காங்க. மாவு சப்பாத்திக்கு வேணா போடுவாங்க. மாவுனா சப்பாத்தி மாவு சொல்ல வேற மாவு. வேற மாவுவா? ஏங்க அந்த மாவை எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நானும் வெள்ளையாருவேன்.
என்னங்க மாவு அது? இந்த அப்படி கை வை. இனிமே இனிமே கருப்பா இருக்கிறவங்களையும் பிடிக்கும். இனிமே கருப்பாக இருக்கிறவங்க பிடிக்கும். சண்டை போட மாட்டேன். சண்டை போட மாட்டேன். சமத்தா இருப்பேன். சமதா இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். வெல்கம் தான் சொன்னேன். சாக்லேட் எடுத்துக்கோ. இவ்வளோ எடுத்துக்கிறேன். சஞ்சனாவை தொடர்ந்து அடுத்ததா சொல்வதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? திருமலை ஸ்ரீனிவாசன் KKS. என்னடா எவ்வளவு பெரிய பேர் வச்சிருக்காங்க உனக்கு? வீட்டுல என்னன்றா கூப்பிடுவாங்கண்ணே? திருமலையா? ஸ்ரீனிவாசனா? ஐபல்னு கூப்பிடுவாங்க. ஐபலா? ஐபல் சீனு நிறைய இருக்கு. என்ன படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட். எப்பவுமே இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவீங்களா சார் வீட்டுல? எனக்கு ட்ரெஸ் நிறைய கிடையாது. ஓ அதனால ஏன்னா ஜிகு ஜிகுன்னு பட்டு புடவையில ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க உனக்கு, அப்புறம் நல்லா இல்லைங்கிற நிறைய இல்லைங்கிற. ஆமா எனக்கு கிடையாது. இதனால இதை போட்டு விட்டாங்களா? ஆமா. என்னை பார்த்தா பயமா இருக்கா? எப்படி இருக்கு? காமெடியா இருக்கு. காமெடியா இருக்கா? ஏன்டா உனக்கு காமெடியா இருக்கு? என்ன பார்த்தா பேசுறது காமெடியா இருக்கு. அப்பா நீயாவது ஒத்துக்கிட்டியாடா? நான் உன்னை என்னன்னு கூப்பிடணும்? நீங்க என்ன வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க. என்ன வேணா கூப்பிட்டுட்டுமா? ஓகே. உன்னை இனிமே நான் திருமலை தான் கூப்பிட போறேன், சரியா? ஓகே. இனிமே நீ வந்து திருமலை ஹீரோ மாதிரி, விஜய் மாதிரி தான், ரைட்டா? ஓகே, ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்ப திருமலை எதுக்கு அந்த ஹெல்மெட் போட்டிருக்கான்னு சொல்லிருங்க அப்படியே. திருமலை பொய் சொன்னா லைட் தெரியும். ஓகே, நல்லா அப்சர்வ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால திருமலை பொய் சொல்லுவீங்களா? சொல்லுவேன். சொல்லுவியா? அப்படி சொல்லு, தெளிவா சொல்லு. திருமலைக்கு என்னென்னலாம் பிடிக்கும் என்னென்னலாம் பிடிக்காதுன்னு முதல்ல சொல்லிடு. என்ன ஐட்டத்துல? ஐட்டமா? டேய், சாப்பிட்றத பத்தி நான் கேட்கலடா. பொதுவா திருமலைக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது? வாட்ச் பிடிக்கும். ஓகே. அதுக்கப்புறம் கேம்ஸ் பிடிக்கும். அலீனா யாரு? ஃப்ரெண்டு. அலீனா பிடிக்குமா? பிடிக்காது. பிடிக்கும். அப்படி சொல்லு, உண்மை சொல்லு. ஏன் பயப்படுற? பொய் சொல்லக்கூடாது. உண்மை சொல்றதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. அலீனா எவ்வளவு பிடிக்கும்? இவ்வளவுதான் பிடிக்கும். என்ன அலீனா எவ்வளவு பிடிக்கும்? இவ்வளவுதான் பிடிக்கும். ரொம்பனா? இவ்வளவுதான் பிடிக்கும். இவ்வளவுதான் பிடிக்குமா? உன் கையில அவ்வளவுதான் முதல்ல பிடிக்கும், பெருசானதுக்கு அப்புறம் தான் அவ்வளவு பிடிக்கும். அலீனாவை ஏன் பிடிக்கும்? அவ ப்ரீகேஜில ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வருவா. என்னங்கடா அது? சாக்லேட் ஸ்நாக்ஸுக்காக பிடிக்குது இப்பெல்லாம். சரி, உன் ஸ்நாக்ஸ்லாம் நீ அலீனா குடுப்பியா? கொடுக்கவே மாட்டேன். நீ ஏன் சாப்பிட்டுப்பியா? ஆமா. அலீனா ஸ்நாக்ஸ் தான் உனக்கு கொடுப்பாளா? அம்மா வந்து எனக்கு கேக்கே கொடுக்க மாட்டாங்க. பிரெட் தான் கொடுப்பாங்க. மேடம், இந்த வயசுல அந்த பையனுக்கு பிரெட்டை கொடுத்துருக்கீங்களே. காய்ச்சல் வந்தாதான் எங்க வீட்ல எல்லாம் பிரெட் கொடுப்பாங்க. இப்போ அது ஃபேஷன், பிரெட் தான் ஃபேஷன். பிரெட் தான் ஃபேஷனா? எந்த டிவில சொன்னாங்க அப்படி? ஈஸியா இருக்கு, எங்களுக்கு வசதியா இருக்குட்டு காலையில பிரெட் பண்ணி கொடுத்துறோம். உங்களுக்கு அது ஃபேஷனா இருக்கிறதுனால கொடுத்து விட்டுறீங்க. பையன் பாருங்க, இப்ப அலீனாவோட ஸ்நாக்ஸ் பாக்கியே நம்பி இருக்கிறான். படிக்க பிடிக்குமா? கொஞ்சம் பிடிக்கும். கொஞ்சம் பிடிக்கும்ல. எப்பப்பெல்லாம் படிக்க பிடிக்கும், எப்பப்பெல்லாம் பிடிக்காது? மூடு இருந்தா படிக்க பிடிக்கும், மூடு இல்லாட்டி படிக்க பிடிக்காது. என்னடா அது கொடுமையா இருக்கு? சாருக்கு எப்ப படிக்கிற மூடு வரும்? ராத்திரி சமயத்துல எப்பவுமே வரும். காலையில சமயத்துல விளையாடணும்னு தோணும். ரொம்ப தெளிவா இருக்க நீ. ஸ்கூலுக்கு போகும்போது படிக்க கூடாதுங்கிற முடிவோடய ஸ்கூலுக்கு போறது இல்ல? தூக்கமா வரும் ஸ்கூலுக்கு போகும்போது. ஆடடா, எந்த பீரியட்ல இது நடக்குது? ஃபர்ஸ்ட் பீரியட்ல தூக்கமா வரும். ஃபர்ஸ்ட் பீரியட்லயேவா? வீட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா கிளம்பி டிஃபன் பாக்ஸோட போய் அங்க தூங்குறது. கிளாஸ்ல யாரு பீரியட்ல நல்லா தூங்குற நீ பயங்கரமா? என்ன சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் பீரியட்? மியூசிக் பீரியட்ல தான் தூங்குவேன். மியூசிக் பீரியட்லயா? அவங்க அங்க உயிரை கொடுத்து வாசிக்கிறது உனக்கு தாலாட்டு மாதிரி இருக்குது. சரி, வேன்ல யார் யாரெல்லாம் வரா அவங்க கூட? பாதி பேர் தான் தெரியும் எனக்கு. பாதி பேர் தெரியும்ல? ஆமா. வேன்ல சண்டை போடுவீங்களா? வேன்ல சில பேரோட சண்டை போடுவேன். சண்டைனா என்ன மாதிரி சண்டை? என்ன அடிதடி தான். அடிதடி தானா? என்னக்கடா ரவுடிங்க மாதிரி பேசுறீங்க? திருமலைன்னு பேர் வச்சனால எரிமலையா குமுறுற போல. உங்க பையன் எப்படி பேசிக்கா குறும் பண்ணுவானா? அடிதடி எல்லாம் பண்ணுவானா? அவன் கொஞ்சம் அவங்க அக்காவெல்லாம் அடிப்பான். அக்காவெல்லாம் அடிப்பான். வீட்டில் கொஞ்சம் இது பண்ணுவான், சேட்டை தான். சேட்டை தான். ரொம்ப அடிப்பான்னு சொல்லுங்கம்மா. ரொம்ப அடிப்பான்னு சொல்லுங்க. என்னம்மா மைக் கொடுங்க, பாவம் அந்த குழந்தை குமுறுது. என்னம்மா? ரொம்ப அடிப்பான். யார? என்னதான்? எதுக்குடா அக்காவை ரொம்ப அடிப்பியாம? வேணும்னே அடிப்பேன். வேணும்னே அடிப்பியா? உனக்கு ஒரே வேலை அடிக்கிறது தான் போல் இருக்கு. சொல்லக்கூடாது, இனிமே பண்ணக்கூடாது, சரியா? கை அப்படி வச்சுக்கோ. இனிமே யாரையும் அடிக்க மாட்டேன். அடிக்க மாட்டேன். வேன்ல அமைதியா இருப்பேன். வேன்ல அமைதியா இருக்க மாட்டேன். வேன்ல அமைதியா இருப்பேன். வேன்ல அமைதியா இருப்பேன். நடிக்கிறியா நீ? மிஸ்டர் சொல்லி கொடுத்துருவான், பாத்துக்கோ. இனிமே பண்ணக்கூடாது.
சூப்பர். அப்படியே சாக்லேட் எடுத்துக்கோ. ஸோ சொல்வதெல்லாம் உண்மையிலே இந்த காலத்து குழந்தைங்க எந்த அளவுக்கு உண்மையை பேசுறாங்க, பொய்யை எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க, இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற ரவுண்ட் வை திஸ் கொலவெரி. இந்த ரவுண்ட் ஃபர்ஸ்டா நம்ம கூட பிரதோஷன் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. பிரதோஷன் ஃபேமிலி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றீங்களா? டான்ஸ் மாஸ்டர் நீங்க ப்ரொஃபஷனலா? எங்க ஆபீஸ்ல நிறைய ஆடி இருக்கோம். வீட்டுக்காரர் கை தட்டிட்டே இருக்காரு, அவர் டான்ஸ் ஆட மாட்டாரா? அவர் தான் சொல்லி கொடுத்தது. அவர் தான் சொல்லி கொடுத்துருக்காரா? ஏன் சார் உங்க குடும்பத்து மேல அக்கறை இருந்தா கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்துருப்பீங்களா நீங்க? அப்படி பண்ணீங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. கவிதா. கவிதா என்ன பண்றீங்க? நாங்க ஒரு பிரைவேட் ஃபர்ம்ல ஒர்க் பண்றோம். நீங்க சார்? மேனுவல் கவர்மெண்ட். ஓகே, இப்போ கலாட்டா கிட்ஸ்னு ஒரு ஃபேமிலியோட வந்திருக்கீங்க ஷோக்கு. ஸோ இந்த சமயத்தில் நாங்கள் இன்னொரு விஷயமும் சொல்லணும். எங்கள் கேலரியில் பார்த்துருப்பீங்க இந்த தடவை நிறைய குழந்தைகளா இருக்காங்க. பசங்களா எல்லாம் ஒரு தடவை கை தட்டுங்க ஜோரா. எல்லாம் உங்க ஸ்கூல்ல? ஆமாங்க. ஒரே கிளாஸா மேம்? இல்ல சார், 2 செக்ஷன்ஸ். 2 செக்ஷன்ல. உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சரிதா கபூர். ஓகே, பசங்களா எப்படி குறும் பண்ணுவாங்களா? உண்மையை ரொம்ப சொல்லுங்க. செல்ல பசங்க. செல்ல பசங்களா? நீங்க வேற மேடம், எங்க ஷோல நிறைய தொல்லை பசங்க தான் வந்திருக்காங்க. இவங்க பக்கத்துல மைக் கொடுங்க. உங்க பேர் சொல்லுங்க. விஷ்ணு பிரியா. விஷ்ணு பிரியாவா? என்ன பண்றீங்க விஷ்ணு பிரியா? நான் பிரைமரி டீச்சரா இருக்கேன். டீச்சரா? பிரைமரி டீச்சர்னா ரொம்ப பொறுமை வேணுமே. அப்படியா? சும்மாவே இருக்க மாட்டாங்க, முடி பிடிச்சிருக்கிறது, கடிச்சு வச்சிடுறது. இல்ல எங்க பசங்க எல்லாம் ரொம்ப சைலண்ட். ஏங்க கேட்ல நின்று 2 பேரும் பேசிட்டு வந்தீங்களா? எப்படி சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு டீச்சர் ஆகணுங்கிற ஆசை தானே, இல்ல விபத்து ஏற்பட்டுருச்சா? இந்த ப்ரொஃபஷன் பிடிக்கும். சரி, பக்கத்துல அந்த பொண்ணு கொடுங்க. உன் பேர் என்னம்மா? நிஹாரிகா. நிகாரிகாவா? இந்த 2 டீச்சர்ல எந்த டீச்சர் பிடிக்கும் உனக்கு? 2 பேரையும் பிடிக்கும். கிளம்பி வரும்போதே முடிவோட தான் இருக்காங்க. யூஸ்வலா டீச்சர்ஸ் எல்லாத்துக்கிட்டே ஜென்ரலா ஒரு கம்ப்ளைண்ட்னு பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் வந்து பசங்க ஏதாவது குறும்பண்ணா கூட கை நீட்டி அடிச்சிடலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்பெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அடிச்சோம்னா கூட பெரிய பிரச்சனையா இருக்கு சார், அதனால பொறுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? அது டீச்சர் எப்படி பசங்களை கண்ட்ரோல் பண்றாங்களோ அது போதும். நாங்க அங்க போய் நின்னாலே போதும், பசங்க அடங்கிடுவாங்க. அப்படியா? ஓ, நீங்க உட்காந்துக்கிறனால தான் இங்க பசங்க ஒரே ஆட்டமா இருக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல டீச்சர் இங்க ஆட்டோ போல தான் வந்திருக்காங்க. சோ அவங்கள விட்டு வச்சிருக்கேன். ஓ, விட்டு வச்சிருக்கீங்களா? ரைட்டு, கை தட்டுங்க. உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம். அங்க ஒரு பிளே ஏரியா இருக்கும், அங்க ஒருத்தங்க இருக்கணும், இங்க இருந்து ஒருத்தங்க க்ளூ கொடுக்கணும். யார் அங்க போறா, யார் இங்க இருக்கும்? அம்மா நானும் உள்ள. அம்மா நீ உள்ளயா? அப்பா வெளியே வா. ஓகே, போயிருங்க. அப்பா வாங்க இங்க. நாஜுவல், நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாப்போமா? சரி. கொண்டு வாங்க சோட்டா பீம். ஸோ மேனுவல், இதுதான் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ். உங்க ஃபேமிலி உள்ள என்ன பண்றாங்கன்னு பாப்போம். பிரதோஷ் ரெடியா? சரி, உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம். அதுக்குள்ள க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்கணும். கவிதா ரெடியா? ரெடி சார். ஓகே மேடம், your time starts now. சொல்லு மணி. என்ன ஐயோங்கிறீங்க? ஹீரோயின் எதிர்பார்த்தீங்களோ? பார்த்துக்கங்க, ஹீரோ போட்டோம்னா ஐயோ. லஞ்சுக்கு எடுத்துன்னு போவோம். லஞ்ச் பாக்ஸ். ஒன்றும் இருக்காதுங்க, புளிசோதா கட்டி வச்சிருப்பாங்க. லஞ்ச் பாக்ஸா? ரைட். மேடம், நீங்க எங்க பேசிட்டே முன்னால வரீங்க. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? சாரி. ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. கரெக்ட். அடுத்தது அப்புறம் தலை வாருவோம், முக பார்ப்போம். கண்ணாடியா? என்ன அது இல்ல இருக்கும்? கரெக்டா? கண்ணாடி கரெக்டான்னு கேக்குறாங்க. கரெக்டா? ரைட். அது கரெக்டா? கரெக்டா? தலை சீவுவோம், அந்த 46 ஒரு ஆச்சு. மொத்தமா. அது இல்லன்னா வேணாம், விடுங்க, அடுத்து போங்க. அடுத்தது என்ன? அடுத்தது வந்து எழுதுவோம். பென்னா? அதான் ரைட்டு. பென்னு. சூப்பர். அவங்க எடுத்துட்டாங்க, கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே. அடுத்தது அப்புறம் சினிமா ஆக்டர். யாரு பேரு? சினிமா ஆக்டர்லாம் ஓகே. அவரை பத்தி ஏதோ ஒரு வசனம் பேசுங்க, இல்ல பாட்டு பாடுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. அவருக்கு எவ்வளவு பண்ணலாம். மேடம், கவிதா மேடம், கரண்ட் வச்சிருவோம், பாத்துக்கங்க. போங்க பின்னால. என்ன விட்டு கேக்குறீங்களா? அவ்வளவு பெரிய மனுஷன் சார் நானு. அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஜோக் பண்ணுவாங்களா? ஜோக் பண்ணுவாங்களா? இது சுவாமி படத்துல. சுவாமி படத்துலயா? விக்ரமா? டைரக்ட் க்ளூ கொடுக்க கூடாது. வேற போங்க, அது இல்ல போங்க. ஊதுவோம். அதான் ஊதுவாங்களாமே. எல்லோ கலர். மேடம், நீங்க எடுத்தீங்கன்னா மைனஸ் பண்ணிடுவா மார்க்க. நீங்க எடுக்க கூடாது. கவிதா நேரம் நில்லுங்க. அப்படி நில்லுங்க. சங்கா? இன்னும் 10 ஊதுவாங்க பார்.
ஆமா இப்ப சங்கு ஊதாம இன்ஸ்ட்ருமெண்ட்ல 10 மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் 9 மியூசிக் 8 இதுவா 7 பீப்பின்னு ஊதும் 6 யா டைம் அப் அந்த ட்ரே எடுத்துக்கங்க டோர் ஓபன் சொல்லுங்க சார் மேனுவல் அந்த க்ளூ எல்லாம் என்னென்ன கண்டுபிடிச்சீங்கன்னு பாப்போம் பாக்ஸா பாக்ஸ் தெரியும் என்ன க்ளூ கொடுத்தீங்க டிஃபன் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் 10 மார்க்ஸ் அடுத்ததா பிளேட் கரெக்டாக எடுத்துட்டீங்களா 20 மார்க்ஸ் அடுத்ததா அவர் என்னென்னமோ க்ளூ கொடுத்து இதை தான் சொன்னாரு நீங்க என்ன பண்ணீங்க முகம் பார்க்கறதுன்னு வெறும் கண்ணாடி மட்டும் எடுத்துட்டு வந்துட்டீங்க 5 மார்க்ஸ் அதை நான் சொல்லணும் -2 மார்க்ஸ் அதிகபட்சம் பேசுறதுனால அதெல்லாம் கிடையாது அடுத்ததா அவ்வளவுதான் அவ்வளவுதான் சார் ஊதுறதுன்னாரு மேடம் வரண்டிங்களா இது என்னது இது என்ன படம் சார் சொன்னீங்க அது சாமி. சாமி நான் சொன்னீங்க சுவாமி நீங்க அதனால இங்க ஒரு 10 மார்க் போச்சு மொத்தம் உங்க ஃபேமிலிக்கு 5 திங்ஸ் கொடுத்துருந்தேன் 2 கரெக்டா கண்டுபிடிச்சீங்க 20 மார்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் போய் உங்க சீட்ல உட்காரலாம் அடுத்ததா வைதிஸ் கொலவரியில சஞ்சனான் ஃபேமிலி லெட்ஸ் வெல்கம் தேம் ஓயல எந்த நாளும் ஓயல என்ன படைச்சவங்கோட குங்கை ஓயல சஞ்சனா ஹாப்பியா நல்லா எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் அதுல சரி உங்க பேர் சொல்லுங்க சார் சந்தானம் என்ன பண்றீங்க பிசினஸ் பண்றீங்க உங்க பேருமா தீபா சரி ஓகே இப்போ உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம் தருவேன் அங்க ஒரு ப்ளே ஏரியா இருக்கும் ஒருத்தங்க அங்க போகணும் ஒருத்தங்க இங்க இருந்து க்ளூ கொடுக்கணும் யார் அங்க போக போறா வந்து இங்க இருப்பாரு மாமி வந்து உள்ள மம்மி உள்ள போயிருவாங்களா சஞ்சனா ரெடியா வீட்லயே பிளான் பண்ணிட்டு போல இருக்கு சரி ஓகே சஞ்சனா அம்மா அப்படியே உள்ள போயிருங்க சந்தானம் சார் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பார்த்தலாமா கொண்டு வாங்க சோட்டா பீம் சஞ்சனா ரெடியா ரெடி your time starts now சஞ்சனா கையில கட்டி இருக்கிறது கழட்டி வச்சுட்டு வந்துட்டோம் ஓகே வாட்ச் மேடம் இப்பதானே சொன்னேன் கரண்ட் அடிக்கும்னு சொல்றதோட சரி வாட்ச் எங்க இருக்கு பாரு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா என்னது வாட்ச் கேளுங்க பாரு 8 சரி நெக்ஸ்ட் சொல்லுங்க அங்க காணோம் ஏதோ எங்க இருக்கு பாரு டென்னிஸ் பேட் மேல டக்குனு எடு இதோ டென்னிஸ் பேட் மேல பா அதான் எடுத்துட்டு வா லஞ்சுக்கு கட்டி அனுப்புற ரைஸுக்கு புழியறது லஞ்சுக்கு கட்டி அனுப்புற ரைஸுக்கு புளியறது சரி சரி சரினா என்னது அந்த லெமன் இது பண்றது தானே ஆமா அதேதான் பயங்கரமா இருக்கு 40 செகண்ட்ஸ் ஆச்சு இதோ எடு ரெண்டு நெக்ஸ்ட் சூப்பர் நெக்ஸ்ட் அடுத்து ஸ்கூல் போர்டு துடைக்கிறது ஷூ போர்டா ஸ்கூல் போர்டு துடைக்கிறது ஸ்கூல் டஸ்டர் எடு 1 மினிட் ஆச்சு டஸ்டர் தோ சூப்பர் சிங்கம் பட ஹீரோயின் சிங்கம் படம் ஹீரோயின் படம் சிங்கம் படம் ஹீரோயினா ஹீரோயினா ஆமா எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் தூரத்துல இருக்கிற பொருளை பாக்குறது டைம் அப் தீபா அந்த ட்ரே எடுத்துக்கோங்க எடுத்துட்டீங்களா எடுத்தாச்சு சூப்பர் டோர் ஓபன் அப்படியே ஒவ்வொரு க்ளூவா எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம் சொல்லுங்க சார் சந்தானம் சார் ரிஸ்ட் வாட்ச் என்ன க்ளூ கொடுத்தீங்க காலையில கழட்டி வச்சுட்டு வந்துட்டோம் ஓகே 10 மார்க்ஸ் ஜூஸ் பிழியறது லெமன் ஜூஸ் புளியறது நான் சொன்னீங்க என்னமோ சொன்னீங்க என்னது அது நான் லஞ்சுக்கு அடிக்கடி லெமன் ரைஸ் கட்டுவாங்க அதனால சொன்னாரு சரி ஓகே லெமன் ரைஸ் 20 மார்க்ஸ் அடுத்தா டஸ்டர் அது வந்து ஸ்கூல்ல போர்டு துடைக்கிறது சூப்பரா கண்டுபிடிச்சீங்க 30 மார்க்ஸ் ஹீரோயின் யார் சொல்லுங்க அனுஷ்காவா பாத்துருக்கீங்களா அவங்கள பாத்துருக்கேன் என்ன படத்துல நிறைய படத்துல பார்த்தேன் நிறைய படத்துல பிடிக்குமா சார் அனுஷ்காவை பிடிக்கும் சரி உங்க வைஃபுக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ரஜினி பிடிக்கும் தலைவர் ஃபேனா கை தட்டுங்க ஓகே வாங்க அனுஷ்கா எடுத்துட்டீங்களா அப்பாடா அனுஷ்கா ஆரம்பிச்சு சூப்பர் ஸ்டாருக்கு போயிட்டோம் ஆனா 10 மார்க்கு சூப்பர் மொத்தம் உங்க ஃபேமிலிக்கு 5 திங்ஸ் கொடுத்தோம் 4 கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க 40 மார்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்க சீட்ல உட்காருங்க
அடுத்ததா வைதிஸ் கோலவரியில திருமலை அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் தேம். காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி. திருமலை பயங்கரமா டான்ஸ்லாம் ஆடுறீங்க. திருமலை அப்பா பேர் சொல்லுங்க சார். என் பேர் சசிகுமார். சசிகுமார், என்ன பண்றீங்க? நான் இங்க ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன். ஒர்க் பண்றீங்களா? பையனுக்கு டான்ஸ்லாம் பிடிக்குமா? டான்ஸ் எனக்கு பிடிக்கும். என்ன சார் மணிரத்னம் படத்தோட வர ஹீரோ மாதிரியே பேசிட்டீங்க. அவ்வளவுதான், அடுத்த கேள்வி கேட்டா செத்துருவேன், பேசாம அப்படின்றீங்க. அடுத்ததா மேடம் நீங்க சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. கல்பனா. கல்பனா, என்ன பண்றீங்க? ஹோம் மேக்கர். சார் இப்போ உங்களுக்கு 2 minutes டைம் தருவோம். அங்க ஒரு ப்ளே ஏரியா இருக்கும், இங்க ஒருத்தங்க இருக்கணும், ப்ளே ஏரியால ஒருத்தங்க க்ளூ கொடுக்கணும். யார் அங்க போறா, யார் இங்க இருக்க போறா? திருமலை யாரு? அப்பா க்ளூ கொடுக்கணும். அப்பா க்ளூ கொடுக்கணுமா? அப்ப அப்பா இங்க இருக்கட்டுமா? அம்மா கூட போயிடுறியா? சூப்பர், அப்படியே சிச்ச மாதிரியா போயிரு. சசிகுமார் சார், நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாப்போமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். சசிகுமார் சார், இதுக்குள்ளதான் இந்த பொக்கிஷம் இருக்கு. உங்களுக்கு 2 minutes டைம், அதுக்குள்ள நீங்க கண்டுபிடிக்கணும். உள்ள கல்பனா மேடம் என்ன பண்ணிருக்காங்கங்கறத பாத்திரலாம். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. ரெடியா நீங்க? ரெடி. உங்களுக்கு 2 minutes தான் டைம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கொடுங்க சார் க்ளூவை. என்ன சார் எல்லாத்தையும் பார்த்து வைக்கிறீங்க கீழே? ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போற ஒரு பேக், ஸ்கூல் பேக் ஐட்டம். ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறது பேக் இல்ல. பேக் கிடையாது. வாட்டர் பாட்டில். ஆனா அத பேக்குக்குள்ள வைக்கலாம். சூப்பர். வாட்டர் பாட்டில். மேடம் நீங்க எடுக்க கூடாது. வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டில்ங்கறாங்க. வாட்டர் பாட்டில் கிடையாது. வாட்டர் பாட்டில் கிடையாது. ஸ்கூலுக்கு எத்தனை பேக் எடுத்துட்டு போவீங்க? 40 seconds ஆச்சு. இந்த லஞ்ச் பேக் ஏதாவது இருக்கா? அந்த லஞ்ச் பேக்ல இருக்கிற ஐட்டம் கிடையாது. ஓகே. இந்த ஸ்கூல் இது டெக்ஸ்ட் புக்லாம் வைக்கிற பேக்ல வைக்கிற ஐட்டம். டெக்ஸ்ட் புக்லாம் வைக்கிற பேக்ல பென்சில் பாக்ஸ். சூப்பர். பென்சில் பாக்ஸ். பென்சில் பாக்ஸ் ஆமா சொல்லுங்க. ஆமா. பென்சில் பாக்ஸ். அருமை. பென்சில் பாக்ஸ் எங்க இருக்கு பாரு. பையன் காலு கீழே இருக்கு. உன் காலு கீழே இருக்கு பென்சில் பாக்ஸ். 1 minute ஆச்சு. சூப்பர். அடுத்தது அதே மாதிரி தான். அதே பேக்குக்குள்ள வைக்கிற இன்னொரு ஐட்டம். ஸ்கெட்ச் பென்சில். இல்ல எழுதுற பொருள் கிடையாது. எழுதுற பொருள் கிடையாது. பேக்குள்ள வைக்கிற ஐட்டம். இன்னும் 40 seconds இருக்கு. கரண்டி எடுத்து போறா. பென்சில் பாக்ஸ். பேக்குக்குள்ள வைக்கிற இன்னொரு ஐட்டம். பேக்குள்ள வைக்கிற இன்னொரு ஐட்டம். இன்னும் 30 seconds இருக்கு. பேக்குக்குள்ள என்னென்ன வைப்பீங்க? புக்ஸா? புக். அடுத்தது புக். அப்புறம் ஸ்கெட்ச் பென்சில் இல்ல ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். புக்குக்கு அப்புறம் என்ன மேடம்? புக், பேனா, பென்சில். இல்லனா வேற ஏதாவது எடுத்துக்கங்க சார். பேனா, பென்சில். பேலட், கலர் பேலட். பாருங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்க பையன் உடனே கண்டுபிடிப்பான். கலர் பேலட். இன்னும் 10 seconds தான் இருக்கு. இந்த க்ளூ கொடுங்க, ஈஸியா கண்டுபிடிப்பாங்க. சொல்லுங்க. அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி தெரியுமா? தெரியும். தோனி. டைம் அப். சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் என்னென்ன? பென்சில் பாக்ஸ். பென்சில் பாக்ஸ், பேக் என்னமோ சொன்னீங்க. 10 marks. தோனி. என்னது தோனி நேரத்து கிளி மாதிரி போடுறீங்க? ஓகே 20 marks. அடுத்ததா? அவ்வளவுதான். அது கிடையாது. புக் நோட்டு. நோட்டா? ஓஹோ. நோட்டை மிஸ் பண்ணிட்டாரு. வேற என்ன சார் வச்சிருந்தீங்க? இது என்னன்னு எனக்கே தெரியல. இது என்ன மேடம்? இது தேங்காய் துருவுறது. இந்த இதெல்லாம் கேரட் சீவறது. தேங்காய் துருவுறது மினி வச்சரா? ஆமா சார், அதனால இது உங்களுக்கு தெரியல. இது என்ன சார்? இது உங்களுக்கு தெரிஞ்சது? ஃபனல். இதுவும் தெரியல. அவர் க்ளூவே கொடுக்கல. ஆக மொத்தம் உங்களுக்கு 5 திங்ஸ் கொடுத்திருந்தோம். 2 கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. 20 marks. இப்போ நம்ம பார்க்க போற ரவுண்ட் ஆஹா என்ன பொருத்தம். ஆஹா என்ன பொருத்தம்ல நம்ம கூட பிரதோஷ் இருக்காரு. பிரதோஷ் வந்துட்டு 5 questions கேட்பேன். சரியா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 mark கொடுப்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உங்க கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர்? 46. 46. எத்தனை கேர்ள்ஸ் எத்தனை பாய்ஸ்? 18 boys, 20 girls. அப்ப 38 தானடா அது? ஏதோ இருப்பாங்க போல் இருக்கேன். நான் மேக்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங், எல்லாம் ஏமாத்த முடியாதுடா. உன் அம்மா அப்பாக்கு தெரியுமா உன் கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு? தெரியாதா? வீட்டுல அதெல்லாம் சொன்னது இல்லையா நீ? அவங்களுக்கு தெரியாது. தெரியாதா? இவ்வளவு கான்பிடண்டா சொல்ற. மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். கேப்ப நம்ம அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு. சரி, அடுத்த கொஸ்டின். போன வருஷம் சம்மர்ல உங்க அப்பா உனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு? வாட்ச். ஓகே, அடுத்ததா உனக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? EVS.
சரி, உனக்கு என்ன படம் வரையறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஹவுஸ். ஹவுஸ் தான் வரைவியா? சரி, ஓகே. அடுத்ததா, உங்க வீட்டில் இருக்க கேலண்டர்ல என்ன போட்டோ இருக்கும்? ஃபேமிலி ஃபோட்டோ. கிளாஸ்ல உன் பக்கத்துல யார் உட்கார்றா? ஜெஷன். ஜஸ்வத் தான் உன் பக்கத்துல உட்காந்துருக்கான். எப்ப பார்த்தாலும் அவங்ககிட்ட தான் நீ பேசிட்டு இருக்க கிளாஸ்ல, இல்ல? அதுதான் அடி வாங்கிட்டே இருக்க. இதெல்லாம் நீ பண்ணிருக்க. பிரதோஷ், இப்ப நீங்க 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. இதே தான் உன் பேரண்ட்ஸ்டையும் கேட்பேன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க்ஸ் கொடுப்பேன். கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மேனுவல். உன்கிட்ட கேட்ட கொஸ்டின்லாம் அம்மாட்ட கேட்கலாமா, அப்பாட்ட கேட்கலாமா? அம்மா. அம்மாட்டியா? யார் கரெக்டா ஆன்சர் பண்ணுவாங்கன்னு உனக்கு தோணுது? அம்மாவா அப்பாவா? அப்பா தான். அப்பா தானா? ஏன் சார் எல்லாத்துக்கும் பயப்படுறீங்க? குழந்தை உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான். அப்ப அப்பாட்ட கேட்டுருமா? அப்பா தான் பயப்படுறாரு. நம்ம பயப்படுறவங்கள தான் டார்கெட் பண்ணணும். அப்பதான் நல்லா சிரிக்க முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்க பையன் கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 42. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. 42வா 36ஆ? 42. 42வா? ஓகே. சொல்லுமா, எவ்வளவு பேருமா இருக்காங்க கிளாஸ்ல? 46. 46ஆ? 4 பேர் வரக்கு முன்னாலே நீங்க போயிருக்கீங்க, அதனால தப்பா தெரிஞ்சிருக்கு. 4 தான் சார். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஒரு 5 மார்க் மைனஸ் பண்ணிக்கங்கிறீங்களா? நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க, ரிசர்ச் எல்லாம் பண்ணீங்க நீங்க. பரவாயில்ல, 4 தானே சார், ரொம்ப கம்மியாலாம் இல்ல. 4 தான் இருந்தாலும் அது தப்பான ஆன்சர். அதனால ஒரு 10 மார்க் போச்சு. அடுத்ததான், போன வருஷம் சம்மர்ல பையனுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க? அப்பாவும் பையனும் திருட்டு மொழி முடிக்கிறீங்களா? நல்லா ஸ்பெஷலா ஒரு விஷயம் இது, நம்ம பையனை கிஃப்டா கொடுக்கணும் அப்படின்னு. வாட்ச். வாட்சா? எப்போ வாங்கி கொடுத்தீங்க? பர்த்டேக்கு. பர்த்டேக்கா? ஓகே. என்ன ஆன்சர் பண்ண நீங்க? ஃபேண்டாஸ்டிக். அப்படி இப்படி அங்க இங்க சுத்தி கேட்ட ஆன்சருக்கு வந்துட்டீங்க. அடுத்ததா, பையனுக்கு டிராயிங்னா என்ன ரொம்ப பிடிக்கும்? என்ன வரைகிறது ரொம்ப பிடிக்கும்? வீட்டில் ஃப்ரீயா இருக்கும் போதுல என்ன வரைவான்? மேஜிக் பாட் டிராயிங்ஸ் நிறைய வரைவாரு. மேஜிக் பாட் டிராயிங்ஸா? ஓகே. வேற? கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வரைவாங்க. ஓகே, அப்படியே வாங்க. வேற? ஸ்டார் வரைவாரு. ஸ்டார் வரைவாரா? நீங்க ஸ்டார் 3ன்னு வரதுக்குள்ள 3 நாள் ஆயிரும் போல் இருக்குது. நீ சொல்லுமா, என்னமா வரைவா வீட்டில்? ஹவுஸ். 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 இது 10 மார்க் விட்டுருங்க. பையனை நீங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கிறத எங்களுக்கு வேணும். அதனால அங்க ஒரு 10 மார்க் போச்சு. அடுத்ததா, பையனுக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? இதுக்கு நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மேத்ஸ் அண்ட் தமிழ். இருங்க, நீங்க பேசாம இருக்கு மேடம். நம்ம அண்ணா சொல்லுவார். ஸ்டடீஸ் அவங்க. ஸ்டடீஸ் அவங்களா? நீங்க என்ன? நான் ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸா? ஏங்க அப்பா, லியாண்டர் பேஸ் மாதிரி பேசுறீங்களே நீங்க. வர அதுக்கும் வரேன். சொல்லுங்க, என்னது? மேத்ஸ் அண்ட் தமிழ். மேத்ஸ் அண்ட் தமிழ் தான் ரொம்ப பிடிக்குமா? ஓகே. ஸ்டடீஸ் அவங்க பாத்துக்கிறாங்க. எப்படி பாத்துக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ ஸ்போர்ட்ஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க. அது தனியாக ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். பட் அதுக்கு என்னமா சொன்ன ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமே பையனுக்கு இவிஎஸ் தான் பிடிக்கும். அதனால நீங்களா முடிவு பண்ணிடுறீங்க மேத்ஸ் தமிழ்லாம். சரி, அங்க ஒரு 10 மார்க் போச்சு. நீங்க வாங்க சார். என்ன சார் ஸ்போர்ட்ஸா? என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் அப்பா உனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு? பேட்மிண்டன் விளையாடுவானா பையன்? விளையாடுவான் சார். அடுத்ததா, கிளாஸ்ல உங்க பையன் பக்கத்துல யார் உட்கார்ந்துட்டு இருக்கா? ஜஸ்வந்த். ஆமாவா இல்லையா? ஃபேண்டாஸ்டிக். 10 மார்க்ஸ். மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 2 கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 20 மார்க்ஸ். பிரதோஷ், அப்படியே போய் அம்மா அப்பா 2 பேர்த்தையும் கூட்டு போய் எங்க வந்து உட்காந்தீங்களோ அங்கேயே போய் உட்காந்துக்கணும். அடுத்தது, ஆஹா என்ன பொருத்தம்ல சஞ்சனா. சஞ்சனானா என்னமா அர்த்தம்? ரொம்ப அழகா இருக்கு பேரு. தெரியுமா பண்ண என்னன்னு? தெரியாது. சஞ்சனாங்கிற பேர் யாரு வச்சா? மம்மி. இதே மாதிரி 5 கொஸ்டின் கேட்பேன். ஒவ்வொன்றும் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டே வரணும். சரி, செகண்டா, யார் வீட்டுக்கு போக உனக்கு ரொம்ப பிடிக்கும் சஞ்சனா? ஆன்ட்டி வீட்டுக்கு போக. எந்த ஆன்ட்டி? ஆன்ட்டி பேர் என்ன? தெரியாது. அப்புறம் நான் எந்த ஆன்ட்டின்னு சொல்றது? சரி, ஆன்ட்டி எப்படி இருப்பாங்கன்னா சொல்லு. சாரி போடுவாங்க. சாரி போடுவாங்களா? சரி, ஆன்ட்டி வீட்ல வேற யாரெல்லாம் இருப்பா? திவ்யாக்கா இருப்பாங்க, ஆனந்தண்ணா இருப்பாங்க. ஓகே, இதை வச்சு கண்டுபிடிச்சலாம். திவ்யாக்கா ஆனந்தனா இருக்கிற ஆன்ட்டி வீட்டுக்கு போறது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? சரி, அடுத்ததா, உங்க ஸ்கூல் வாட்ச்மேன் பேர் என்ன? தெரியல. உங்க ஸ்கூல்ல ஆயா இருக்காங்களா? அவங்க பேர் என்ன? அதுவும் தெரியல. பிரின்சிபல் பேர் என்ன? அப்துல் ரஹீம். அப்பாடா, இது போதுமே. அப்துல் ரஹீம் தான் உங்க பிரின்சிபல் பேர் இல்ல? ஓகேம்மா. இப்ப என்ன குழந்தை பெருசா ஆன்சர் பண்ணிட்டு நீங்க கை தட்டீங்க? சொந்த பந்தங்களோட வந்திருப்ப போல் இருக்கு. சரி சஞ்சனா, அடுத்ததா, உங்க ஸ்கூல் டைமிங் என்ன? 8:30. 8:30. எத்தனை மணிக்கு ஸ்கூல் போவே? ஒரு 7:30 போயிடுவேன். 7:30கேவா? பாடுறா, 1 மணி நேரத்துக்கு முன்னால போய் என்ன பண்ணுவ? டோர் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும், வெளியே கொஞ்ச நேரம் விண்டோல பார்த்துட்டு இருப்பேன். வாவ். விண்டோல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது நல்லா இருக்குமா? வேடிக்கை பார்க்கறது. சரி, ஓகே. வாழ்க்கையை ரசிக்கிற போல் இருக்கு. சரி, உன் அம்மா கூட எந்த கோவிலுக்கு அடிக்கடி போவ? கணேசா கோயிலுக்கு போயிருக்கேன். கணேசா கோயிலா? சரி, ஓகே. கணேசா பிடிக்குமா உனக்கு? இல்ல, எனக்கு லட்சுமி தான் பிடிக்கும். ஏன் லட்சுமி ரொம்ப பிடிக்கும்? அது காசு கொடுக்கும். காசு கொடுக்குமா? அப்ப வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா காசு? லட்சுமி தான் கொடுக்குதா உனக்கு?
சஞ்சனா 5 கொஸ்டின்ஸ் முடிஞ்சு அவ்வளவுதான். அடுத்த உன் அப்பா அம்மாட்டே கேட்டு மார்க் கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. கூப்பிடலாமா அப்பா அம்மாவை? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சந்தானம். யார்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம்? அம்மாட்டியா பாட்டியா? டாடி. டாடி தானா? டாடிக்கு ஒரு சிக்கல்னா தான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்ல, அப்பதானே சிஸ்டர் ஜாலியா இருக்கலாம். சரி டாடிட்டே கேட்கலாம். சஞ்சனா இந்த பேரை உங்க குழந்தைக்கு வச்சது யார்? 2 பேரும் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணோம் சார். நீங்க அந்த பூசாரி எல்லாம் சேர்த்துப்பீங்க, எனக்கு அது முக்கியம் இல்ல. சஞ்சனான்னு ஃப்ரீஸ் பண்ணிடலாம்னு சொன்னது யாரு, கண்டுபிடிச்சது யாரு? அவங்க தானா? ஷூரா மேடம்? கண்டிப்பா. நீ என்ன ஆன்சர் பண்ண? மம்மி. அப்ப கரெக்ட் தானே? 10 மார்க்ஸ். குட்டி அப்பாடா அப்படிங்கிறீங்க. அடுத்ததா உங்க பொண்ணுக்கு யார் வீட்டுக்கு போறது ரொம்ப பிடிக்கும்? நல்ல ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு தான் போ. ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கா? சரி, அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுல யார் யார் இருக்கா? அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. திவ்யா, ஆனந்த்னு அவங்க பசங்க இருக்காங்க. அவங்க பேர் என்ன? ஹவுஸ் ஓனர் ஆண்டி பேரு? ஆண்டி பேரு மல்லிகா. மல்லிகாவா? அப்பா அது தெரியாம தாங்க ரொம்ப நேரமா இருந்தோம். கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா உங்க பொண்ணுக்கு ஸ்கூல் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க சார். 8 மணிக்கு. 8 மணிக்கா? நீங்க சொல்லுங்க மேடம். 8 o'clock. 8 மணிக்கா? நீ சொல்லுமா. 8:30. ஏன் சார் இப்படி பண்றீங்க? 1/2 மணி நேரத்துக்கு முன்னாலே கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுறீங்க. அவ ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்து போர் அடிக்குது அவளுக்கு. 8:30க்கு ஸ்கூலு, அதனால ஒரு 10 மார்க் இங்க மைனஸ் பண்ணிடுவோம். உங்க குழந்தைக்கு ரொம்ப பிடிச்ச சாமி என்ன? அவருக்கு 2 சாய்ஸ் இருக்கு, அதனால தான் யோசிக்க. சொல்லுங்க அந்த 2 சாய்ஸையா. ஒன்னு லட்சுமி, இன்னொன்னு பிள்ளையாரு. இப்போ வந்து ரீசெண்டா சொன்னது வந்து லட்சுமி பிடிக்கும் அப்படின்னு. ரீசெண்டா லட்சுமி பிடிக்குது. முதல்ல பிள்ளையார் பிடிக்கும்னு. ஓகே, நீ என்ன ஆன்சர் பண்ண? லக்ஷ்மி. ஃபேண்டாஸ்டிக், கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. லட்சுமி ஏன் பிடிக்கும்? அது எனக்கு காசு தரும். நீங்க ஸ்லோகங்கிறீங்க, டான்ஸ் கிளாஸ்ங்கிறீங்க, நீங்க தான் சொல்லி கொடுத்துருக்கீங்களா இந்த சாமியை கும்பிடு அப்பதான் காசு கிடைக்கும்னு? இல்லையா? இல்ல யாருமா போய் சொல்றா? நீயா அம்மாவா? யார் சொல்லி கொடுத்தா உனக்கு இத? மம்மி. முடியாது. அடுத்ததா உங்க பொண்ணோட பிரின்சிபல் பேர் என்னங்க? அப்துல் ரஹீம். ஓகே, ஃபேண்டாஸ்டிக், கரெக்டான ஆன்சர். 10 மார்க்ஸ். மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 4 கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ண காரணத்தால 40 மார்க்ஸ். இன்னிட்டீங்க சஞ்சனா. அப்படியே ஹாப்பியா போய் அப்பா அம்மா கூட்டு அப்படியே போய் உட்காந்துக்காங்க, போங்க. அடுத்ததா ஆஹா என்ன பொறுத்தம்ல திருமலை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உன்கிட்ட என்ன கலர் ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கும்? ப்ளூ கலர். ஏன் ப்ளூ? ஏன்னா எனக்கு ப்ளூ ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? சரி ஓகே. அடுத்ததா உன்னை காலையில யார் எழுப்பிடுவா? அம்மா. என்ன சொல்லி எழுப்பிடுவாங்க? எழுந்துக்கோன்னு திட்டுவாங்க. சரி ஓகே, நல்ல விஷயம் தான். அடுத்ததா உன் லஞ்ச் பேக்ல என்ன நல்லா இருக்கும் யூசுவலா? ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ், ஸ்பூனு, டவல், வாட்டர் பாட்டில். சூப்பர், இதெல்லாம் லஞ்ச் பேக்ல இருக்கு. அடுத்ததா உன் வீட்டு பக்கத்துல யாரு இருக்காங்க? சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா உன் வீட்டு பக்கத்துல? ஆன்ட்டி. ஆன்ட்டியா? அந்த ஆன்ட்டி பேர் என்ன? உஷா ஆன்ட்டி. என்ன சொந்தம் உங்களுக்கு அவங்க? ஆன்ட்டி. ஆன்ட்டியா? அப்படிதான் இல்ல, இப்ப எல்லாமே ஆன்ட்டி, அங்கிள், கசின். சரி இது நல்லா கேட்டுக்கோ. உன் வீட்டு சாமி ரூம்ல எந்த போட்டோ ரொம்ப பெருசா இருக்கும்? திருமலை போட்டோ. என் போட்டோவே தான் பெருசா இருக்கும். உன் போட்டோவா அது? அதுக்கப்புறம் வெளியில ஒரு சாய்பாபா போட்டோ. ஓகே, ரொம்ப தெளிவா ஆன்சர் பண்ணிருக்க. திருமலை போட்டோ தான் ரொம்ப பெருசா இருக்கும், அதனால தான் உனக்கு திருமலைன்னு பேர் வச்சிருக்காங்க போல இருக்கு. சரி ஓகே. ஸ்கூலுக்கு எதுல போவே நீ? வேன். வேன்லயா? உன் வேன் டிரைவர் பேர் சொல்லு. ஸ்கூல் வேன் டிரைவர் பேர் சொல்லு. வெங்கடேசன் அங்கிள். வெங்கடேசன் அங்கிள். ஓகே, திருமலை ரொம்ப சமத்தா ஆன்சர் பண்ணிருக்கான். அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவும் ஆன்சர் பண்ணாங்கன்னா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. பாத்துருமா திருமலை? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சசிகுமார். யார் ஆன்சர் பண்ணுவா நல்லா? அம்மாவா அப்பா? அம்மாதான். அம்மா தானா? அப்ப ஓகே, நாங்க அப்பா கிட்டே கேட்டுக்கிறோம். ஆன்சர் சொல்லி கொடுக்கல சரியா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்ககிட்ட தான் சார். உங்க பையனுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? என்ன கலர் Dress நிறைய வாங்கி கொடுப்பீங்க? ப்ளூ. என்ன சார் பட்டார்னு சொல்லிட்டீங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ப்ளூ தான் வாங்கி கொடுப்பேன். அதனால தான் அவனுக்கு பிடிக்குதா இல்ல நீங்க பிடிச்சனால வாங்கி கொடுக்குறீங்களா? தெரியல. ஆனா ப்ளூ கலர் தான். ப்ளூ கலர் தான். என்ன கலர்ல வேணா நீங்க பேசிக்கலாம். நாங்க ப்ளூ கலர்ல தான் வாங்கி கொடுப்போம்னு சொல்லிருக்கீங்க. 10 மார்க்ஸ் கரெக்ட். கைது. அடுத்ததா பையனை காலையில யார் எழுப்பிடுவா? நீங்களா அவங்களா? இவங்க தான் எழுப்புவாங்க. அவங்க தானா? எழுப்பிட்டோன்னே எழுந்துருவானா பையன்? இல்லைன்னா அழுகிறது அடம் பிடிக்கிறது? கொஞ்சம் இது பண்ணுவான், அப்புறம் எழுந்துருவான். என்ன சொல்லி எழுப்பி விடுவீங்க பையனை? தூக்கின்னு போய் அப்படியே பல் தேய்ச்சி. தூக்கிட்டு போய் பல் தேய்ச்சி விட்டுறீங்களா? அதனாலதான் அவன் பல் தேய்ச்சதுக்கு அப்புறமும் தூங்குறான். ஃபேண்டாஸ்டிக், கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நீங்க தான் எழுப்பிடுவீங்கன்னு குழந்தைய கரெக்டா சொல்லியிருக்கேன். சூப்பர், 20 மார்க்ஸ். அடுத்த क्वेश्चन, உங்க பையன் லஞ்ச் பேக்ல என்ன நல்லா இருக்கும்? பையன் ஒரு ஆர்டர் சொல்லியிருக்கான், அப்படியே நீங்களும் சொல்லுங்க. இதை நீங்க சொல்லாதீங்க, இப்படி சொல்லிட்டோம். லஞ்ச் பேக்ல சாப்பாடு இருக்கும், வேற என்ன இருக்கும்?
இப்படி கேட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? எங்க வீட்லயே அப்படிதான் கொடுத்து விட்டாங்க. ஆனா வெறும் சாப்பாடு மட்டுமா கொடுப்பாங்க? ஏதாவது ஐட்டம்ஸ்லாம் இருக்கணும்ல உள்ள. ஃபர்ஸ்ட் வந்து அவனோட ஃபர்ஸ்ட் பிரேக் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் கீழே லஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு ஸ்பூன் இருக்கும். அப்புறம் ஒரு டவல் இருக்கும். சூப்பர், கரெக்டா? ஃபென்டாஸ்டிக். மறுபடியும் ஒரு 10 மார்க். இப்போ உங்க வீட்டு பக்கத்துல சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? என் வீட்டுக்கு எடுத்த வீடு என் சிஸ்டர் வீடு. சூப்பர். அவங்க பேரு? உஷா. உஷாவா? நம்ம ஆன்சர் பண்ண நீ? அந்த ஆன்சர் பண்ணேன். அதான் பண்ணியா? அப்ப மறுபடியும் ஒரு 10 மார்க்ஸ். அடுத்ததா உங்க பையனோட ஸ்கூல் வேன் டிரைவர் பேர் என்ன? வெங்கடேசன். அருமை. அதனால அங்க ஒரு 10 மார்க். ஸோ மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 5மே பட்டுன்னு பதில் சொல்லிட்டீங்க. 50 மார்க். கேட்டால் எல்லாமே சொல்றீங்க எங்க ஃபேமிலி ஒன்றா தான் இருப்போம், எல்லா சொந்த பந்தங்களோட தான் இருக்கும், அதனால பையனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. கேட்கறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த 3 ஃபேமிலியில இருந்து யார் அதிகமா ஸ்கோர் பண்ணி ஃபைனல் ரவுண்டான லக்கா கிக்கா போறாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னால 3 ஃபேமிலியோட ஸ்கோர்ஸும் வந்தாச்சு. யார் இதுல அதிகமா ஸ்கோர் பண்ணி ஃபைனல் ரவுண்டான லக்கா கிக்கா போறீங்கன்னு பார்க்க வேண்டியது என் கடமை. ஓகே, 3, 2, 1 எப்பவுமே அதான் எங்க கல்ச்சரு. ஃபர்ஸ்ட் இந்த வார எபிசோட்ல 3rd பிளேஸ்ல யார் இருக்காங்க? இந்த வாரம் 3rd பிளேஸ் பிரதோஷன் ஃபேமிலி 40 மார்க். ஸோ இந்த வாரம் 2nd பிளேஸ்ல திருமலையான் ஃபேமிலி 70 மார்க்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த வாரம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் சஞ்சனான் ஃபேமிலி 80 மார்க்ஸ். உங்க 2 ஃபேமிலிக்கும் ஜீ தமிழ் வழங்கக்கூடிய கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு, வாங்கிடலாமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். சீக்குமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க போற ரவுண்ட் லக்கா கிக்கா. சஞ்சனான் ஃபேமிலி ஃபைனல் ரவுண்ட் வந்துட்டீங்க. இப்போ உங்க முன்னால ஒரு 5 பானை இருக்கு. இதுல 10,000 ரூபாய் வரைக்கும் பணம் இருக்கு. 2 சான்ஸும் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு பானையை சூஸ் பண்றீங்க, ஒரு பானையை உடைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு 4,000 ரூபாய் இருக்கு. ஆமாவா? வில்லு பாட்டா நடக்குது. ஆமா சரிதான் அப்படின்ட்டு இருக்க. சரியா? 4,000 ரூபாய் போகுதுன்னா நீங்க கிளம்பலாம். இல்ல இன்னொரு சான்ஸ் எடுத்து இன்னொரு பானையை உடைச்சு அதுல 8,000 ரூபாய் இருந்தா 8,000 ரூபாய் கொடுத்துருவோம். இல்ல 2,000 ரூபாய் தான் இருந்ததுன்னா 2,000 ரூபாய் தான் கொடுப்போம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த பானையை சூஸ் பண்ண போறீங்க? 5th பர்பிள் கலர் அதான் பிடிக்குமா உனக்கு? உடைச்சிடலாமா? நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. சரி 4,000 ரூபாய் போதுமா? என்ன பண்ண போற சொல்லு. உடைக்கலாமா? நீ சொல்லு. ஓகேவா, உடைக்கலாமா? உடைக்கலாம். அப்படியா? சூப்பர். அடுத்த பானைக்கு ரெடி ஆயிட்டாங்க. மறுபடியும் கேட்டுடுங்க. எந்த பானை? இதுவா? யார் உடைக்க போறா? மொத்தம் 2,000 ரூபாய்க்கு ஒரு பானையை உடைச்சிருக்கீங்க நீங்க. இந்த 2,000ஓட உனக்கு ஜீ தமிழ் வழங்கக்கூடிய கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு, வாங்கிடலாமா? கொண்டு வாங்க பீம். இந்த வாரம் சஞ்சனான் ஃபேமிலி வின் பண்ணிருக்காங்க. சஞ்சனா ஹாப்பியா? நாங்க அதையோட பயங்கர ஹாப்பி. பார்த்துருக்கேன் நீங்களும் ஹாப்பியா இருந்திருப்பீங்க. இந்த ஹாப்பியான நேரத்தில் ஒரு முக்கியமான உங்களுக்கு நாங்கள் நன்றி சொன்னோம். இந்த வாரம் சனிக்கிழமையா இருந்தாலும் லீவா இருந்தாலும் பசங்க சந்தோஷம் தான் முக்கியமான. எங்களுக்காக பசங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு டீச்சர்ஸ்லாம் வந்திருக்காங்க. சிந்தி மாடல் சீனியர் செகண்டரி ஸ்கூல். தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது மாதிரி பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட கலாட்டா கிட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கீழே ஸ்க்ராலில் போயிட்டு இருக்க நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்க. நீங்களும் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்த வாரம் வேற ஒரு 3 ஃபேமிலியோட. அது வரைக்கும் டாடா பாய் சொல்றது முன்னா. பாய்.